அயோத்தி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சுல, அந்த படமே தரமான படம். அந்த படத்துல ஒரு தரமான பாட்டு ஒன்று, நல்லவர்கள் கூடும்போது நன்மைகளும் கூடி போகும், கண்ணிமைக்கும் நேரம் போதும் எல்லாம் மாறுமே அப்படின்னு. அதே மாதிரி கண்ணிமைக்கும் நேரத்துல ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்க இருந்ததை தடுத்திருக்காங்க இந்த நீங்க வீடியோல பாக்குற இந்த 4-5 பேர் தான். புதுச்சேரியில ஒரு மெயின் ரோடுல சிக்னல் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இந்த ஸ்கஃபோல்டிங் எல்லாம் கட்டுவாங்கல்ல, அது மாதிரி இந்த டென்ட் எல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி பெரிய ஸ்டீல் ஸ்ட்ரக்சர். அதுக்கு மேல கிரீன் மெஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. எதுக்கும் வெயிலுக்காண்டி போட்டு வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல, அதுக்காக தான் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த சிக்னல் பக்கத்துல அது நல்லா மழை பெஞ்சதுக்கும் காத்துக்கும் அதுக்கும் அது அப்படியே சாய போயிருக்கு. அப்படி அது சாஞ்சிச்சு அப்படின்னா அந்த போக்குவரத்தும் பாதிக்கப்படும். அந்த நேரத்தில் யாராவது போனாங்கன்னா காலி. அந்த நேரத்தில் அந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் ஒரு சைடு தூணு பார்த்தீங்கன்னா சாயிற மாதிரி இருந்திருக்கு. அது நல்லா ஆட்டம் கொடுத்துருந்து. அது கரெக்டா சாய போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்ப நீங்க வீடியோல பாக்குற இந்த பசங்க அந்த பக்கத்துல இருந்திருப்பாங்க போல, டக்குன்னு ஓடியாந்து அந்த கம்பியை புடிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. இவ்வளவு மழை நல்லா அடிச்சு ஊத்துது. அந்த நேரத்தில் அங்க இருந்த போலீஸும் அதை புடிச்சுக்கிட்டு நிக்கிறாப்ல. இப்படி இவங்க தாங்கி புடிச்சுக்கிட்டு இருக்கதா பக்கத்துல ஏதோ ஷோரூமோ ஏதோ ஒரு கடையோ இருந்திருக்கு. அங்க இருந்து தான் வீடியோ எடுத்திருக்காங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு போல அந்த பசங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறது தெரியுது. ஆனா அந்த கேப்ல அவங்க ஃபயர் இன்ஜினுக்கு போன் பண்ணிட்டாங்க. ஃபயர் இன்ஜின் வந்து, ஆனா உண்மையிலே அந்த பசங்களையும் அந்த காவல்துறை நண்பரையும் பாராட்டியா. நம்மளுக்கு என்ன அப்படின்னு விட்டுருந்தா அது கீழே விழுந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கும். அது ஏன் யார் மேலே அது விழுந்து அசம்பாவிதம் கூட ஏற்பட்டிருக்கும். அதை இந்த பசங்க மழைன்னு கூட பார்க்காம தடுத்து நிறுத்திருக்காங்க.